டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லாரும் மார்க் கோட்டை விடுற பிழை திருத்தம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு அழகிய சிற்றூர் அப்படின்னு நம்ம சாதாரண எழுதுறதுல கூட ஒரு மார்க் போயிடும். ஏன்னா அங்க ஒரு வரக்கூடாது, ஓர் அழகிய சிற்றூர் அப்படின்னு தான் வரணும். இன்னைக்கு இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கிற ஒரு ஓர், அது அக்து, தான், தாம், அன்று, அல்ல, முதலான, முதலிய, ஆகிய. இதுக்கான எல்லா விதிகளும் லைஃப் டைமுக்கு மறக்காதபடி ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். வீடியோ எண்ட்ல ஒரு மினி டெஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன் இந்த டாபிக் இவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம்னா, எப்போதுமே ஒரு கேள்வி இதுல இருந்து கட்டாயம் உங்களுக்கு வந்துடும். இங்க பாருங்க, குரூப் 2ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது எவ்வளவு அருமையான கருவி என்பதை உணர்ந்தான். இதுல ஒரு பிழை இருக்கு, அதை கண்டுபிடிச்சு திருத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவு? ஏங்கிறது உயிரெழுத்து, அதனால அது வராது, அக்து தான் வரணும். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள் கேள்வி, நம்மளால ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம், உயிரெழுத்துகளில் தொடங்கும் சொற்களுக்கு ஓர் பயன்படுத்த வேண்டும். காரணம் கரெக்ட், உயிரெழுத்துல தொடங்கும் சொற்களுக்கு ஓர்னு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாருங்க, இது உயிரெழுத்துல தொடங்க சொல் தானே அணிங்கிறது, பட் அங்க ஓர் பயன்படுத்தல அவங்க. ஒரு இப்போ இதுல பிழை இருக்கு. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. இப்ப நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாமா? நம்ம பிழை எழுதாம தமிழ கத்துக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய கத்துக்கணும் ஏற்கனவே. அதாவது வலுனா என்ன, வளா நிலைனா என்ன, வள்ளின முகமிடம் எங்க, புணர்ச்சி, இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதோட இலக்கண விதிகள் எல்லாமே இங்க நம்ம பிளாக்ல டீடைல்ஸா இருந்தா செக் பண்ணுங்க. இப்ப நம்ம டாபிக்ல போலாம். முதல்ல எண்ணு பெயர்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். எண்ணடை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, எண்களை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துற ஒரு வேர்டு தான் எண்ணடை. அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி அடைமொழியா அந்த எண்கள் வரும்போது அதை எண்ணடை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இதோட முக்கியமான விதி என்னன்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்துல தொடங்குச்சுன்னா ஒரு வடிவமா இருக்கும், உயிர் மெய் எழுத்துல தொடங்குச்சுன்னா இன்னொன்னா இருக்கும். உயிரெழுத்துக்கள்லாம் என்னது? ஆ டு அவ் வரைக்கும். உயிர் மெய் எழுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேபிள் செக் பண்ணி பாருங்க. ஒன்று அப்படிங்கிறதுக்கு என்ன நினை பாருங்க, ஒரு, ஓர். இரண்டுங்கிறதுக்கு இர், இரு, ஈர், இருவர், ஈரெழுத்து. மூன்றுனா மூ, மூ, மூவர், முத்தமிழ். நான்கு, நால், நாலு, நால்வர், நாலு நாள். ஐந்து, ஐவர், ஐம்பெருங்காப்பியம். ஆறு, அறு, அறுபடை வீடுன்னு சொல்லுவாங்க, அறுபடை, அறுவர், 6 பேர். ஏழு, ஏழ், எழுவர், ஏழிசை, 7 வகையான இசை. 8, எண், எண்மர், 8 பேர்னு அர்த்தம், 8 இசை, 8 வகையான திசைகள். 10, பதின், பண், பதின்மர், பன்னிருவர், 10ன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஓர் அப்படின்னா அதுக்கான விதியை பார்க்கலாமா? ஒன்றுங்கிறத குறிக்கிறதுக்கு தான் எதை யூஸ் பண்றோம்? ஓர்வை யூஸ் பண்றோம். நம்ம விதி என்னன்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்தில் தொடங்குச்சுன்னா ஓர் போடணும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல படிச்சுட்டு ஆன், வவ்வல்ஸ் வந்துச்சுன்னா ஆன் போடும், மற்றதுக்கு ஏ போடும். அதே தான் உயிர் மெய் எழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு ஒரு போடணும். ஓர் எங்க யூஸ் பண்றோம் பாருங்க. ஒரு ஓர், ஊர், ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். ஸோ ங்கிறது உயிர்மெய் எழுத்துக்கள், அதுக்கு ஒரு போடணும். உ, ஏ, இந்த ரெண்டும் உயிர் எழுத்துக்கள், அதுக்கு ஓர் போடணும். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது செய்யுள் எழுதும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அதோட ஓசைக்காகவும் தலைக்காகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயிர்மெய் எழுத்தா இருந்தாலும் ஓர் பயன்படுத்துவாங்க. நம்ம பாரதியார் எழுதின ஒரு பாட்டை பார்க்கலாமா? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இதுல பாருங்க, குலம்ங்கிறது உயிர்மெய் எழுத்து, என்ன வரணும் இங்க? ஒரு தான் வரணும். பட் செய்யுளுக்காக, அந்த ஓசைக்காக அப்படின்னு எழுதியிருக்காங்க, ஓர்னு கொடுத்திருக்காங்க. ஒரு கேள்வி இருக்கு, பார்க்கலாமா? ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதுல ரெண்டுமே தப்பித, சோ ஓர் வரணும் இங்க. இது உயிர்மெய், ஒரு வரணும். ஒரு இரவும் ஓர் பகலும். ஸோ ஈங்கிறது தான் உயிரெழுத்து. ஸோ ஓர் இரவும், பேங்கிறது உயிர்மை, ஒரு பகலும். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இதே சேர்ந்தா இரு ஈருக்கும். உயிரெழுத்துல தொடங்குச்சுன்னா ஈர்னு எழுதணும், உயிர்மை எழுத்துனா இருன்னு எழுதணும். இரு, ஈர்னா இரண்டை குறிக்க பயன்படுத்துற ஒரு வேர்டு. ஈரெழுத்து, 2 எழுத்துக்கள். ஈருலகம், 2 உலகம். ஈர் 2, 2, 2. இருவர்.
இரு வகை. இதுல பாத்தீங்களா வேங்கிறது உயிர்மை எழுத்து, அதனால இரு யூஸ் பண்ணிருக்காங்க. ஈர் எழுத்துனா 2 பிளஸ் எழுத்து, எழுத்துலயா ஏ வந்து உயிரெழுத்து. ஈர் உலகம்னா 2 பிளஸ் உலகம், ஊங்கிறது உயிரெழுத்து. ஈர் 2 2ன்னு வருது இல்லையா, ஈ வந்து என்னது உயிரெழுத்து. சோ உயிரெழுத்துக்கள்லாம் ஈர் யூஸ் பண்ணணும், உயிர்மை எழுத்துக்கள்லாம் ஈரு யூஸ் பண்ணணும். அத்து அது, இந்த ரெண்டுக்குள்ள விதியை பார்க்கலாம். எல்லாமே உயிரெழுத்து உயிர்மை எழுத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சோ உயிரெழுத்து உயிர்மை எழுத்துக்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி அத்து போடணும், உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது போடணும். பாருங்க இங்கே உயிரெழுத்து இருக்கு, சோ அத்துன்னு போடணும். பாருங்க நன்றாக, அது நன்றாக உள்ளது, நாங்கிறது உயிர்மை, சோ அது போடணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத, ஈங்கிறது உயிரெழுத்து, சோ அத்து இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அத்து நகரத்திற்கு செல்லும் சாலை, அத்து வராது, நாங்கிறது உயிர்மை, சோ அது நரகத்திற்கு செல்லும் சாலை. முன்னாடி நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தேன், அத்து பத்தி கேட்டிருந்தாங்க ஒரு கேள்வி. அடுத்து தான் தாம் வேறுபாடு. தான்ங்கிறது ஒரு ஒருமை சொல், அதாவது சிங்குலர் சொல். தாம்ங்கிறது பன்மை சொல். ஒருமை வர இடத்துல தான் யூஸ் பண்ணணும், பன்மை வர இடத்துல தாம் யூஸ் பண்ணணும். இவ்விரண்டு சொற்களும் ஒண்ணு பெயர் சொல்லாக வரும், இல்லைன்னா இடை சொல்லாக சொற்றொடர். சொற்றொடர்னா சென்டென்ஸ்ல வரும். ஒண்ணு பெயர் சொல்லா வரும், இல்லைன்னா இடை சொல்லாக ஜாயின் லெட்டராக வரும். இது வந்து தனித்து வராது. தான் தாம்னு தனித்து வந்தா அதுக்கு பொருள் இல்லை, சொற்களோடு இணைந்து வந்தா மட்டும்தான் இதுக்கு பொருள் உண்டு. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்ப பெயர் சொல்ல வச்சு பாக்குறோம். தான் நினைத்ததை செங்குட்டுவன் செய்து முடித்தான். இது சிங்குலர் இல்லையா, செங்குட்டுவன்கிறது ஒரே ஒருத்தன் தான். சோ தான் நினைச்சது செங்குட்டுவன் செய்து முடித்தான். இதே இது இடை சொல்லா வரும்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். செங்குட்டுவன் தான் வடநாட்டின் மீது படையெடுத்தான். செங்குட்டுவன் தான், இது வந்து எங்க வருது, இடைச்சொல்லா வருது. இது வந்து என்னதாயிட்டு பெயர் சொல். முதல்ல நம்மளை பத்தி எழுவாயா இருக்கு இந்த இடத்துல, தான் நினைத்ததை. ஓகேவா? சோ இது பெயர் சொல்லா இருக்கு, இந்த இடத்துல வந்து ஜாயின் லெட்டர் ஆயிட்டு இடைச்சொல். அதே மாதிரி இப்ப தாமுக்கு பார்க்கலாம். தாம் பெயர் சொல்லா இருக்கும்போது தாம் வெற்றி பெறுவது உறுதி என்று மாணவர்கள் அறிவித்தனர். மாணவர்கள்லாம் யாரு, ப்ளூரல் ஃபார்ம், பன்மை, அதனால தாம் யூஸ் பண்றாங்க. இதுல செங்குட்டுங்கிறது யாரு, ஒரே ஒரு ஆளு, ஒருமை, அதனால தான் யூஸ் பண்ணிருக்கோம். இடைச்சொல்லா ஜாயிண்டா வரும்போது ஆசிரியர்கள் தாம் குழந்தைகளை நன்முறையில் வளர்க்க வேண்டும். ஆசிரியர்களுக்கும் ப்ளூரல் ஃபார்ம், அவங்களுக்கு தாம் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அன்று அல்ல, இதுவும் அதே மாதிரிதான். ஒருமை சொல் வரும்போது அன்றும், பன்மை சொல் வரும்போதும் அல்ல என்று யூஸ் பண்ணும். இது எல்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கட்டாயம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில இருக்கும், நல்லா கவனிச்சு கேளுங்க. சின்ன சின்ன விதிதான். அக்ரிணை வரும்போது என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, ஒருமையில அன்று. இது காடு அன்று, இது காடுகள் அல்ல. காடுகள் பன்மையில வரும்போது என்ன யூஸ் பண்ணணும், அல்ல யூஸ் பண்ணணும், படிச்சோம் இல்லையா. ஒருமையில வரும்போது அன்று யூஸ் பண்ணணும். இது அக்ரிணை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. திணை 2 வகைப்படும், அக்ரிணை, இன்னொன்னு உயர்திணை. அக்ரிணைனா அனிமல்ஸை பத்தி பேசுறது, உயர்திணைனா தேவர்கள், கடவுள், அவர்களை பத்தி பேசுறது. சோ இது மயில் அன்று, சோ சிங்குலர் ஒருமையை குறிக்கு, சோ அன்று. இது மயில்கள்னா பன்மையை குறிக்குது, மயில்கள் அல்ல. உயர்திணை வரலாம், ஒரு மனுஷனை பத்தி பேசுறாங்க. இவன் சான்றோன் அல்லன், நல்ல தெளிவா பாத்துக்கோங்க, அல்லன் எழுதணும். இவன் சான்றோன் அல்லன். இவர்கள் ப்ளூரல் ஃபார்ம், மாணவர்கள் அல்லர். இதுல இருந்து கட்டாயம் கேள்வி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சுங்க. ஒருமை வந்தா அன்று யூஸ் பண்ணணும் அக்ரிணையில, பன்மைக்கு அல்ல யூஸ் பண்ணணும். உயர்திணைனா அல்லன், அல்லர். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கேன். அவைகள் அப்படின்னு வராது, அவைதான் வரணும். அதுகள்னு வராது, அதுதான் வரும். எனது மகள், என் மகள்னா வரணும். சில அறிஞர், அறிஞர் சிலர். பல அறிஞர், அறிஞர் பலர், அப்படிதான் எழுதணும். அவன் அல்ல, அவன் அல்லன். நல்லா தெளிவா பாருங்க, அவன் அல்லன். அவள்ங்கிறப்ப அல்லல். அவர்கள் அல்லர், இதுதான் அவன், அவள், அவர்கள். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர்கள் அல்லர். இதெல்லாம் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில ஒரு டைம் கேட்டிருந்தாங்கன்னா, முதலான முதலிய ஆகிய எந்த 3 எந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இதோட விதியை பார்த்தோம்னா, முதன்மையான ஒன்றை விளக்கும் போது முதலான யூஸ் பண்ணணும். ஒரு தொகுப்புல முதன்மையான ஒன்றை விளக்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், முதலான. மாதிரி திருக்குறள் வந்து அறநூல்கள் வந்து நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அந்த அறநூல்களை பத்தி பேசும்போது
நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ ஒன்றை மட்டும் சொல்லும்போது திருக்குறள் முதலான அறநூல்களை கற்க வேண்டும். முதன்மையான ஒன்றை மட்டும் பேசும்போது ஒரு தொகுப்பில் சிலவற்றை இங்க பாருங்க 8 தொகையில 8 நூல்கள் இருக்கும். பட் இங்க எதை பத்தி சொல்றாங்க? நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு. ஸோ கொஞ்சம் இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அப்ப முதலியே நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு முதலிய 8 தொகை நூல்களை கற்க வேண்டும். ஒரு தொகுப்பில் எல்லாவற்றையும் விளக்க போறாங்கன்னா ஆகிய போகணும். இயல், இசை, நாடகம், முத்தமிழ் இருக்கு தமிழ்ல. ஸோ அதை பத்தி 3ஐயுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப அவன் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். நல்லா புரிஞ்சுதா? முதன்மையானன்னா ஒரு முதன்மையான நூலை மட்டும் வச்சு நம்ம பேசும்போது, ஒரு சிங்கிள வச்சு பேசும்போது, ஒரே ஒரு இதை மட்டும் வச்சு ஒன்றை மட்டும் வச்சு பேசணும் முதலான. கொஞ்சம் இதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லாம கொஞ்சம் இதை பாதி இதை எடுத்துட்டு பேசணும் முதலிய. எல்லாத்தையும் பேசினா ஆகிய. ஸோ ஒன்றை பத்தி பேசினா, கொஞ்சம் இதை பத்தி பேசினா, எல்லாவற்றையும் பத்தி பேசினா ஆகிய. ஸோ இது ஒரு டைம் கேட்டிருந்த கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஆகியதான் இதோட ஆன்சர். இயல், இசை ஆகிய முத்தமிழை வளர்க்க வேண்டும். ஸோ இங்க இதோட பிடிஎஃப் லிங்க் இருக்கு, வந்து செக் பண்ணி இப்போ உடனே படிச்சு பாருங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மாடல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? பின்வரும் தொடர்களில் ஓர் இலக்கண விதிப்படி பிழையான தொடரை பிழையான தொடரை தான் கண்டுபிடிக்கணும். பிழை எதுல இருக்கு? ஏ உயிரெழுத்து. கரெக்ட். இது உயிரெழுத்து பட்டா பார்க்கமா? பி தான் ஆன்சர். பி. ஒரு ஊர் தான் பிழையானதான் கேட்டிருக்காங்க. ஓர் ஊருன்னா வரணும். அது ஒரு அழகான கவிதை. இத்தொடரின் சரியான வடிவத்தை எழுதுக. அது ஒரு நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அத்து ஒருன்னா வரணும் இல்லையா? இது உயிரெழுத்து இல்லையா? அத்து ஒரு அழகான கவிதை. அத்து ஒரு அழகான கவிதை. அத்து ஓர் அழகான கவிதை. இங்கேயும் அத்து ஆயிடுச்சு, இங்கேயும் ஓர் ஆயிடுச்சு. இங்க ஆவறதுனால இங்க ஓர் வரணும், இங்க ஓ வரதுனால இங்க என்ன வரணும்? அத்துன்னு வரணும். அத்து ஓர் அழகான கவிதை. இப்ப உங்களுக்கான கேள்வி 2 கேள்வி கேட்கிறேன். எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. பிரித்து எழுதுக. ஈரெழுத்து என்னும் எண்ணுடை சொல்லை பிரித்து கிடைக்கும் சரியான எண்ணு பெயர் யாது? இதை பிரிச்சு எழுதுனா என்ன கிடைக்கும்? அந்த நம்ம பிளாக் வந்து செக் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. பிழை திருத்துக. கூற்று மாணவர்கள் தான் தேர்வில் வெற்றி பெற்றனர். காரணம் தாம் என்பது பன்மை பெயர் சொல்லா. இந்த ஸ்கிரீன்ல தெரிய இந்த 5 கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியுதான்னுட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. இதோட குவிஸ் நம்ம நினைவு கூர்க தமிழ் பிளாக்ல லைவா இருக்கு. இந்த கட்டோட முழுமையான இலவச பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற கூகுள் டிரைவும் கொடுத்துருக்கேன். இப்பவே டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.